ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழும்படி செய்வதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்தேன். இந்த நாள் முதலே இனி எல்லா நாளும் உனக்கான நிம்மதியான சந்தோஷமான ராஜ வாழ்க்கையாக இருக்க போகுது. இனிமே தேவையில்லாம யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் நீ பேச வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இந்த முருகன் நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ரகசியமான பிரச்சனைகளையும் கூட நான் தீர்த்து வச்சிடுறேன். இப்போதைக்கு உனக்கு சில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கிறது போல தோணலாம். வாய்ப்புகள் விலகும் போது, கைக்கு எட்டுறது போல வந்துட்டு ஏதாவது நல்ல விஷயம் நடக்காம போகும்போது அதை நினைச்சு கவலைப்படாம எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நடக்குது, என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதுதான் செய்வார்னு நம்பிக்கையோட நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் என் செல்வமே. ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கவனமாக விழிப்புணர்வோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் சுலபமாக கடந்து வந்துடலாம். உன் மனசு உன்னுடைய புத்தியை தாண்டி உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை பொதுப்படையான ஆளாக மூன்றாவது நபர் போல உன் பிரச்சனைகளை உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பி. அதுதான் உனக்கான முடிவுகளை கொடுக்கும். ஏன்னா உன் பிரச்சனைக்குள்ள உனக்கு யோசிக்கும் போது அது வேறு யாருடைய பிரச்சனையாக இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு, அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருப்போன்னு உன்னுடைய பிரச்சனையை வெளியில பொதுவா வச்சுக்கிட்டு நீ யோசிக்கும் போது அதை சரி செய்யறதுக்கான பல விஷயங்கள் உனக்கு புலப்படும். உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுப்பதற்கு வழிகாட்டி புது வாழ்க்கையும் உனக்கு தொடங்கி தருவேன் என் செல்வமே. கோபத்தோட மனசை வச்சுக்கிட்டினா அது வாழ்க்கைக்கு இன்பத்தை தராது. இருப்பதற்காக தான் இந்த முருகன் கன்றை தேடி வரும் பசு போல உன்னை தேடி வந்தேன். என் பிள்ளைதானே நீ? அப்புறம் என்ன, உனக்கு தேவையானதையெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு இருந்து உன்னை அழகாக வெளிக்கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்தேன். இப்போ உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கு, எந்த வருத்தத்தை தாங்க முடியாம நீ மன துயரத்தோட இருக்கன்னு எல்லாமே தெரிஞ்சதால தான் இதுக்கு மேல உன்னை வருத்தப்பட விடக்கூடாது, வாழ்ந்து காட்ட வைக்கணும்னு உன்னை தேடி அருள் செய்து உன் கஷ்டத்தை போக்கி சந்தோஷத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ யாருக்கிட்டையும் கையேந்தாத அளவுக்கு உன்னை கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என் செல்வமே. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். திருமண தடையாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை தடையாக இருந்தாலும் சரி, அல்லது சொத்து வழக்குகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளால் சங்கடங்களாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டு கனவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது படிப்பில் முன்னேற்றம், வாழ்க்கையில் தோல்வின்னு எப்படிப்பட்ட விஷயத்தை நீ என்னிடம் எதிர்பார்த்தாலும் அது அத்தனையுமே உனக்கு சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி நான் வந்துட்டேன். உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக போகுது என் செல்வமே. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தானே உனக்கு நல்லது. நாளைக்கு உன் மதிப்பு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் தானாக உன்னை தேடி வருவதற்கான காலம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்வமே. ஆளுக்கு ஒரு வேஷம், நேரத்துக்கு ஒரு பேச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மத்தியில எப்போதுமே ஒரே மாதிரி யதார்த்தமா எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமாக பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாளா உனக்கு இருந்த கெட்ட நேரமும் கஷ்ட காலமும் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போது இந்த நிமிஷமே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ நிம்மதியான வாழ்க்கைய வாழத்தான் போற என் செல்வமே. எப்பவுமே தலை நிமிர்ந்து நிற்கிறவங்கள தான் தட்டி அடிச்சு கீழே குனிய வைக்க பார்ப்பாங்க. ஆணி கூட நேராக நிமிர்ந்து நின்னா அதை தலையில் தட்டி தட்டி சுத்தியில வச்சு அடிச்சு உள்ள இறக்க பார்க்கறது போல தான் உன்னை எப்போதுமே யாராவது மட்டம் தட்டி அவங்கள பெருசாக காமிச்சுக்கணும்னு எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. நீயும் சூழ்நிலை சந்தர்ப்பம் ஆட்களுக்கு ஏற்றார் போல வளைஞ்சு கொடுத்து
வார்த்தைகளை கவனமாக பேச கற்றுக்கோ. ஏன்னா தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை தேடி வந்து புகழ்ந்து பாராட்டி அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உன்னை தெருவில் தூக்கி போடவும் தயாராக இருக்கக்கூடிய சுயநலமான இந்த உலகத்தில் நீ கவனமாக இருக்கணும் அல்லவா? தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தினா அதுக்கு பேர் பாசம் கிடையாது. சுயநலம் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அளவோடு தான் இருக்கணும். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் சுயநலமாக யோசிப்பதில் தப்பே இல்லை என் செல்வமே. எப்போவுமே யாராவது உன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நினச்சி நீ வருத்தப்படாத. உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க கிட்டையும் விமர்சனம் செய்கிறவங்க கிட்டையும் போய் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களால் ஒரு நாளாவது வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருங்கன்னு மட்டும் நீ சொல்லு. நீ தைரியமாக சொல்லு. நீ எதுக்குமே கலங்க வேண்டாம் என் செல்வமே. நான் படைச்ச இந்த உலகத்தில் தான் நீங்கள் எல்லாரும் வாழ்கிறீங்க. ஆனால் நான் படைச்ச இந்த உலகத்திலே நீங்கள் என்னை எங்கே போய் தேடுறீங்கன்னு எனக்கு தெரியலை. எந்த மனிதர்களுடைய மனசுலையும் உண்மையான இறை பக்தியும் தூய்மையான கடவுள் நம்பிக்கையும் இருப்பதற்கு பதிலாக நிறைய கெட்ட எண்ணங்களும் சுயநல சிந்தனைகளும் தான் நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன் என் செல்வமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எனக்கே பெருசாக மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம பொய்யும் புரட்டும் நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில் உன்னை பற்றி மனிதர்கள் சொல்லாமலா இருப்பாங்க? உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை பற்றி 1000 சொல்லட்டும். நீ எதற்குமே கவலைப்படாத. இந்த உலகத்தில் பாம்புகிட்ட இருக்கக்கூடிய விஷத்தை விட மனிதர்கள் வாயில வரக்கூடிய விஷம் நிறைந்த வார்த்தைகள் தான் ரொம்ப சக்தி மிகுந்ததா, அதிக விஷம் உள்ளதாக இருக்கு. எப்போவுமே யார் எப்படி வேணா இருக்கட்டும், நீ ஒருபோதும் வார்த்தைகளில் விஷத்தை கக்காதே. வார்த்தைகளில் எப்போவுமே அன்பும் பாசமும் இருக்கட்டும். ஏன்னா வாயில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாக்கில் படக்கூடிய உணவு நல்ல ருசியாக இருக்கணும்னு நினைக்கிறது போல வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிடிச்ச நண்பர்களாக தோழிகளாக இருந்தாலும் சரி, எப்போதுமே பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு அளவோடு இருந்தாதான் காலாகாலத்துக்கும் அது நீடிக்கும். எப்போது வார்த்தைகள் அளவுக்கு மீறுதோ, எல்லை மீறுதோ, கேலி கிண்டல் அதிகமாகுதோ அல்லது கோபம் அதிகமாகுதோ அப்போதே அதுக்கு ஒரு முடிவு காடு வந்துவிடும் அல்லவா? எதுக்குமே நீ முடிவாக இருக்கக்கூடாது. உன் கஷ்டங்களை முடிச்சு வைக்க இந்த முருகன் நான் வந்த பிறகு இனி எப்போதும் நீ நல்ல பிள்ளையா, நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. உனக்கு சாதகமாக பேசுகிறவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு மட்டும் நீ நினைக்க வேணாம். உனக்கு சாதகமாக பேசுகிறவங்களில் கெட்டவங்களும் இருக்கலாம். நீ சொல்கிறத எதிர்த்து நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்கிறவங்கள உனக்கு நல்லது நினைக்கிற அக்கறை உள்ளவர்களும் இருக்கலாம். எப்போது யார் எப்படி பேசினாலும் அவங்க பேசுகிறதுடைய உள்ளர்த்தத்தை நல்லா யோசித்து புரிஞ்சுக்கோ. நல்லது சொல்கிறவங்க தான் நல்லவங்க, கெட்டது செய்கிறவங்க தான் கெட்டவங்கன்னு எந்த காலமும் நிரந்தரம் கிடையாது. நல்லவங்க கெட்டவங்களாக மாறுறதும் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதும் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாகத்தாங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போவுமே அதிக விஷம் இருக்கிற பாம்புக்கு தானே நல்ல பாம்புன்னு பேர். சரியா உண்மை மாதிரி நல்லவை மாதிரி யோகிய மாதிரி நடந்துக்கிறவங்க எல்லாருமே பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால ஒருத்தர் பேசுகிறத வச்சும் அல்லது ஒருத்தர் நடந்துக்கிறத வச்சும் அவர்களுடைய உடை அலங்காரத்தை வச்சும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. யார் எப்படிங்கிறத அவங்க கிட்ட பழகி பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. இந்த முருகனை வணங்கி தோத்தவங்கன்னு உலக அகராதியிலேயே யாரும் இல்லை. கடவுளை தவிர நீ யாரையுமே அதிகமாக நேசிக்காதே என் செல்வமே. நேசிக்கிறத விட யாரையும் நம்பாதன்னு தான் சொல்லுவேன். அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சு நீ ஏமாந்து போகிறத என்னால் தாங்க முடியாது என் செல்வமே. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு முகமும் வெளியில் ஒரு முகமும் வச்சுக்கிட்டு தெரியறதுனால நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் உண்மையாக இரு. ஊசியை வச்சு தானே அழகான துணியை தைத்து அழகானதாக ஆடையாக அணிய முடியும். அதே போல சாதாரண துணியாக இருக்கக்கூடிய ஒன்றை கத்தரிக்கோலை வச்சு வெட்டி அதை சரியான வடிவமைப்பை கொண்டு வரும்போது தான்
அது தைக்கக்கூடிய துணியாக மாறும். இப்படி வாழ்க்கையிலையும் சில காயங்களை கொடுப்பதை போல் ஊசியை வச்சு குத்துறது போலவும் கத்திரிக்கோலை வச்சு வெட்டுறது போலவும் சில தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையிலிருந்து வெட்டி சில விஷயங்களில் உன்னை காயப்படுத்துவது போல ஊசியால் குத்துறேன். ஆனால் நீ இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஊசியை வச்சு குத்தி கத்திரிக்கோலை வச்சு வெட்டும்போது தான் ஆடை அழகாக மாறுது. அதே போல் உன் வாழ்க்கையும் நான் அழகாக மாத்துறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்.